إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أرسله بالحق بشيرًا ونذيرًا وداعيًا إلى الله بإذنه وسراجًا منيرًا صلى الله تعالى وآله وصحبه وسلم تسليمًا كثيرًا أما بعد அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் பேரருளால் ஆரம்பம் செய்கின்றேன். ஸலவாத்தும் சலாமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் ரசூலே அக்ரம் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நல்லவர்கள், சாலிஹீன்கள் அனைவர்கள் மீதும் அந்த ரஹ்மானுடைய அருளும் பரக்கத்தும் ரஹ்மத்தும் சேரட்டும் சாரட்டும் என வேண்டிக் கொள்கிறேன். புனிதமான ஜும்மா கடமையை நிறைவேற்றுவான் வேண்டி அவருடைய இறை இல்லத்திற்கு வருகை தந்திருக்கின்ற அன்புசால் சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை எல்லா விடயங்களிலும் எல்லா நேரங்களிலும் அஞ்சி பயந்து நடந்து கொள்ளுமாறு எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கிறேன். அருமையான சகோதரர்களே, நாம் எல்லாம் ஒரு கண்ணியமான சிறப்புக்குரிய மாதத்திலே இருக்கிறோம். 4 மாதங்கள் சிறப்பான மாதங்கள், சங்கையான மாதங்கள், கண்ணியமான மாதங்கள். அதிலும் சிறப்பான ஒரு துல் ஹஜ் என்கின்ற விசேடமான ஒரு மாதத்திலே இருக்கிறோம். இதிலே விசேடமான கண்ணியமான 10 நாட்கள் இருக்கிறது. அதிலே விசேடமாக நல்லமல்கள் செய்யக்கூடிய காலமாக இந்த மாதம் இருக்கிறது. எனவே இந்த காலத்திலே நாங்கள் அதிகமாக வணக்கம் புரியக்கூடியவர்களாக, இபாதத்து செய்யக்கூடியவர்களாக, குர்ஆனை ஓதக்கூடியவர்களாக, தொழக்கூடியவர்களாக, தான தர்மங்களில் ஈடுபடக்கூடியவர்களாக, குடும்ப உறவுகளை சேர்ந்து நடக்கக்கூடியவர்களாக இந்த காலத்தில் நாங்கள் ஆக வேண்டும், மாற வேண்டும். இதனை சங்கைப்படுத்துவதன் மூலமாக அதிகமான நன்மைகள் எங்களுக்கு கிடைக்கின்றது. அதே நேரம் இந்த மாதத்தினுடைய சங்கையை கெடுப்பதன் மூலமாக எங்கள் மீது குற்றம் இருக்கிறது. ஆகவே அருமையானவர்களே, இந்த மாதத்தின் சங்கையை, இந்த காலங்களின் சங்கையை, மகத்துவத்தை பேணி நடந்தவர்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள்வாராக. அருமையானவர்களே, அல்லாஹ் தஆலா அருமறை குர்ஆனிலே 3 விதமான வியாபாரங்களை பற்றி சொல்கிறார். 3 விதமான வியாபாரிகளையும் வியாபாரங்களையும் சொல்கிறார். அந்த வியாபாரத்தை மேற்கொள்கின்ற அருமையான காலகட்டத்திலே நாம் நுழைந்திருக்கின்றோம். இந்த காலங்களில் அந்த வியாபாரத்தை செய்து அதிகமான லாபங்களை அடைந்து கொள்ளலாம். நம்முடைய வாழ்க்கையில் வாழுகின்ற வாழ்க்கையிலும் லாபத்தை அடைந்து கொள்ளலாம். மரணிக்கப் போகின்ற கபருடைய வாழ்க்கையில் கூட அந்த லாபத்தை நாங்கள் அனுபவிக்கலாம். மரணத்திற்கு பின்னால் இருக்கின்ற அந்த வாழ்க்கையில் கூட அந்த லாபத்தை நாங்கள் அடையலாம், அனுபவிக்கலாம். அப்படிப்பட்ட 3 விதமான வியாபாரத்தை, முதலீடுகளை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறுகிறான். இன்னல்லதீன யத்லூன கிதாபல்லாஹ் வ அகாமுஸ் ஸலாத் வ அன்ஃபகு மிம்மா ரஸக்னாஹும் சிர்ரன் வ அலானியா யர்ஜூன திஜாரத்தன் லன் தபூர். நஷ்டமடையாத 3 வியாபாரங்களை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுகிறார். அதிலே ஒரு வியாபாரம் என்னவென்றால் யத்லூன கிதாபல்லாஹ்,
அல்லாஹ்வுடைய வேதத்தை குர்ஆனை ஓதக்கூடியவர்கள், அதிகமாக குர்ஆனோடு தொடர்பாக இருக்கக்கூடியவர்கள். குர்ஆன் ஒரு பரக்கத்தானது. அன்சல்னாஹு முபாரக், பரக்கத்து பொருந்தியதாக இந்த குர்ஆனை நாங்கள் ஆக்கியிருக்கிறோம், இறக்கியிருக்கிறோம். ஆகவே குர்ஆனோடு தொடர்புள்ள அனைத்து காரியங்களும் நன்மையான காரியம். குர்ஆனை வாசிப்பது நன்மையான காரியம், குர்ஆனை ஓதுவது, குர்ஆனை எடுப்பது, குர்ஆனோடு உள்ள தொடர்புகளை அதிகரித்துக் கொள்வது, குர்ஆனை ஒருவருக்கு ஓதுவதற்கு முயற்சி செய்வதற்கு உதவி செய்வது, ஊக்குவிப்பது, குர்ஆனை மனனம் செய்வது, குர்ஆனுடைய கல்வியை அடுத்தவர்களுக்கு பரப்புவது என்று குர்ஆனோடு எந்த தொடர்பாக இருந்தாலும் அந்த வியாபாரம் நஷ்டமடையாத வியாபாரம் என்று அல்லாஹ் கூறுகிறான். லன் தபூர், நஷ்டமே இல்லாத வியாபாரம். எனவே அதிகமாக குர்ஆனை ஓதக்கூடிய இந்த காலத்தை அதற்காக பயன்படுத்த வேண்டும். நஷ்டமில்லாத வியாபாரம். இந்த உலகத்தில் கூட நஷ்டமில்லை. வாழ்க்கைக்கு ஒளியாக மாறுகிறது, கபூரிலே அது ஒளியாக மாறுகிறது, மறுமைக்கு பின்னால், மௌத்துக்கு பின்னால் எங்களுக்கு பாதுகாப்பாக மாறுகிறது. இந்த குர்ஆன் எங்களுக்கு நேர்வழிகாட்டியாக, எங்களை பாதுகாக்கக்கூடியதாக, எங்களுக்கு வாழ்க்கை வழி தவறாமல் எங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு சாதனமாக இருக்கிறது. கபருடைய வாழ்க்கையிலே இந்த குர்ஆன் வந்து நின்று, உன்னை பாதுகாப்பதற்காக வந்திருக்கிறேன், நீ உலகத்தில் என்னை ஓதி இருக்கிறாய், படித்திருக்கிறாய், வாசித்திருக்கிறாய், நன்மையை அடைந்திருக்கிறாய், உன்னை நான் பாதுகாக்க வந்திருக்கிறேன் என்று இந்த குர்ஆன் அந்த வியாபாரம் கபருக்குள்ளே லாபம் அடைய வரும் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹ். மறுமையுடைய நாளிலே குர்ஆன் வந்து நின்று அல்லாஹ்விடத்திலே மன்றாட்டம் புரியும் என்றார்கள், ஷஃபாஅத்து செய்யும் என்றார்கள். இந்த குர்ஆன், யா அல்லாஹ், இந்த அடியான் இரவு பகலாக என்னை ஓதிக்கொண்டே இருந்தான், குர்ஆனை ஓதுகின்ற காரியத்திலே இவன் ஈடுபட்டு கொண்டிருந்தான், இவனை நரக நெருப்பில் போட்டு விடாதே ரப்பி ரஹ்மானே என்று நமக்காக பரிந்து பேசுகின்ற குர்ஆன் அங்கே வந்து நிற்கும் என்று ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே நஷ்டமடையாத இந்த வியாபாரம் இந்த உலகத்திலும் லாபம், கபருடைய வாழ்க்கையிலே லாபம், மறுமையுடைய வாழ்விலும் எங்களுக்கு குர்ஆன் ஓதுவது லாபமாக மாறுகிறது. சொன்னார்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யார் குர்ஆனோடு தொடர்பில்லையோ, யார் குர்ஆனை ஓதவில்லையோ, யாருடைய தொண்டையிலே குர்ஆன் இல்லாமல் வாழ்கிறார்களோ அவர்கள் பாழடைந்த வீட்டுக்கு சமனானவர்கள் என்று சொன்னார்கள். ஒரு பாழடைந்த வீடு என்பது எப்படி இருக்கும்? ஒரு பாழடைந்த வீடு என்பது பக்கத்தில் செல்வதற்கு கூட பயமாக இருக்கும். விஷஜந்துக்கள் இருக்கும், பூச்சி புழுக்கள் இருக்கும், இருட்டுறைந்ததாக இருக்கும், நெஞ்சிலே ஒரு பதட்டம் ஏற்படும், பயம் ஏற்படும், ஏதோ அச்சம், ஒரு பிரம்மை, பக்கத்தில் செல்வதற்கே எங்களை அந்த பிரம்மை தடுத்துக் கொண்டிருக்கும். இது பாழடைந்த இடம். சொன்னார்கள் ரசூலுல்லாஹ், எந்த உள்ளம் குர்ஆனோடு தொடர்பில்லாமல் இருக்கிறதோ அந்த உள்ளம் பாழடைந்த பயங்கரமான இடம் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹ். அருமையானவர்களே, இப்படியான உள்ளங்கள் தான் பாழடைந்தவர்களாக இருந்து மறுமையில் பிரயோஜனமற்றவர்களாக மாறக்கூடியவர்கள். எனவேதான் அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிறான், திஜாரத்துல் லன் தபூர், குர்ஆனை ஓதுங்கள், அது நஷ்டமடையாத வியாபாரம். இந்த உலகத்திலும் நஷ்டமில்லை, கபரிலும் நஷ்டமில்லை, மறு உலகிலும் உங்களுக்கு நஷ்டமில்லை, குர்ஆனை ஓதுங்கள் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எந்த வீடுகளிலே குர்ஆன் ஓதப்படுகிறதோ ஷைத்தான் விரட்டப்படுகிறான். எந்த வீடுகளிலே சூரத்துல் பக்ரா ஓதப்படுகிறதோ ஷைத்தான் விரட்டப்படுகிறான் அந்த வீடுகளிலே இருந்து என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹ். எங்களுடைய வீடுகளிலே அருமையானவர்களே, தோழர்களே, எங்களுடைய வீட்டு சூழல்களை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். சூரத்துல் பக்ரா ஓதப்படுகின்ற வீடுகள், ஷைத்தான் விரட்டப்படுகிறான், இபிலிஸ் விரட்டப்படுகிறான், முசீபத் இல்லாமலாகுகிறது. சூரத்துல் பக்ராக்கள், குர்ஆன்கள் ஓதப்படாத வீடுகளிலே நிலைமைகள் எப்படி இருக்கும் என்பதை யோசித்து பாருங்கள். ஆகவே அருமையானவர்களே, இது நஷ்டமடையாத வியாபாரம் குர்ஆனை ஓதுவது என்பது. இந்த காலங்கள் இரட்டிப்பான நன்மைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய காலங்கள். ஆகவே இந்த காலத்திலே அந்த இரட்டிப்பான நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் அதிகமாக குர்ஆனோடு தொடர்புள்ளவர்களாக, ஓதக்கூடியவர்களாக நாங்கள் மாற வேண்டும். சூரத்துல், அதாவது வீடுகளிலே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் ஒரு சம்பவத்தை ஒரு சஹாபி போய் சொல்லுகிறார்.
வெள்ளிக்கிழமை தினங்களிலே ஓதப்படுகின்ற இந்த சூரத்துல் கஹ்ஃப் என்கிற ஒரு சூரத் இருக்கிறது அல்லவா, அது வெள்ளிக்கிழமைகளிலே ஓதுவது சுன்னத்தாக்கப்பட்டிருக்கிறார். ஒரு சஹாபி குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கிறார். அவருடைய ஒட்டகத்தை கட்டி வைத்துக் கொண்டு குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கிறார். இந்த நேரத்திலே பார்க்கிறார்கள், அந்த ஒட்டகம் அசைகிறது, ஆடுகிறது, துள்ளுகிறது, கனைக்கிறது, விரண்டு கொண்டிருக்கிறது. குர்ஆனை ஓதுவதை நிறுத்திவிட்டு ஏதோ ஒன்று நடக்கிறது என்று பார்க்கிறார். சுற்றுமுற்றும் பார்க்கிறார், எதையும் காணவில்லை. மீண்டும் குர்ஆனை ஓத ஆரம்பிக்கின்றார். மீண்டும் அந்த குதிரை ஆட ஆரம்பிக்கிறது, அசைய ஆரம்பிக்கிறது, மிரள ஆரம்பிக்கிறது. நிறுத்திவிட்டு பார்க்கிறார், எதையும் காணவில்லை. ஓதுகிறார். இப்படியாக ஓதி முடித்துவிட்டு இந்த சம்பவத்தை ரசூலுல்லாஹ்விடத்திலே வந்து சொல்கிறார்கள். யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, குர்ஆனை ஓதிக்கொண்டிருந்தேன், சூரத்துல் கஹ்ஃபை ஓதிக்கொண்டிருந்தேன், இப்படி ஒரு சம்பவத்தை கண்டேன் யா ரசூலல்லாஹ். ஓதுகின்ற போது என்னுடைய ஒட்டகம் மிரள ஆரம்பித்தது, நிறுத்தியை நின்று விட்டது, இப்படி தொடர்ந்து நடைபெற்றது யா ரசூலல்லாஹ். சொன்னார்கள் ரசூலுல்லாஹ், தில்க சகீனா நஸலத் பில் குர்ஆன், இது ஒரு அமைதி, வானத்திலே இறங்கிய ஒரு அருள், வானத்திலிருந்து இறங்கி இருக்கிறது. நஸலத் பில் குர்ஆன், நீங்கள் செய்த அந்த முதலீடு, நீங்கள் செய்த அந்த குர்ஆனை ஓதி அந்த காரியத்தினால் வானத்திலே இருந்து சக்கீனத் இறங்கி இருக்கிறது. அதை அந்த மிருகம் கண்டிருக்கிறது, மலக்குமார்களுடைய வருகையை கண்டிருக்கிறது, அதனால் அந்த மிருகம் மிரண்டிருக்கிறது. தில்க சகீனா நஸலத் பில் குர்ஆன் என்றார்கள் ரசூலுல்லாஹ். அருமையானவர்களே, நம்முடைய வீடுகளுக்கு இப்படியான பரக்கத்துக்கள், ரஹமத்துக்கள், சக்கீனத்துக்கள் வேண்டுமா வேண்டாமா என்பதை யோசித்து பாருங்கள். இவ்வாறான முதலீடுகளை திஜாரத்துல் லன் தபூர், நஷ்டமே அடையாத வியாபாரம் என்று சொன்னார்களே, அல்லாஹு தஆலா குர்ஆனிலே குறிப்பிடுகிறார். எனவே இந்த குர்ஆனோடு தொடர்புள்ளவர்களாக நாங்கள் மாற வேண்டும். இந்த குர்ஆனோடு தொடர்புள்ளவர்களாக இந்த காலத்தை பயன்படுத்த வேண்டும். இந்த 10 நாட்களும் அருள் பொழிந்த காலங்கள், சிறப்பான காலங்கள், பரக்கத்து பொருந்திய காலங்கள். இந்த காலத்திலே அதிகமாக நன்மை செய்வதோடு, ஸலவாத்து சொல்வதோடு, பிரார்த்தனைகள் செய்வதோடு, இபாதத்து செய்வதோடு, குர்ஆனையும் அதிகமாக ஓதி முடிக்கக்கூடியவர்களாக நாங்கள் ஆக வேண்டும், மாற வேண்டும். அடுத்ததாக இன்னும் ஒரு வியாபாரத்தை ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். திஜாரத்துல் லன் தபூர், அகாமுஸ் ஸலா, தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்கள், நிறைவேற்றக்கூடியவர்கள். இந்த தொழுகை என்பது கூட ஒரு நிரந்தரமான ஒரு டிபாசிட், ஒரு நிரந்தரமாக ஒரு வியாபாரம், நஷ்டமடையாத வியாபாரம் என்று சொன்னார். குர்ஆனிலே கூறப்பட்டிருக்கிறது. அல்லாஹு தஆலா குறிப்பிட்டார், வஅகாமுஸ் ஸலாத், இந்த தொழுகையை நிறைவேற்றுவதன் மூலமாக எப்படியான தொழுகை, எப்படிப்பட்ட தொழுகையாளிகள், நஷ்டமடையாத வியாபாரிகள், அது நஷ்டமடையாத தொழுகை. இந்த தொழுகையுடைய விடயத்திலே அல்லாஹு தஆலா 2 சாராரை குறிப்பிடுகிறார். ஒரு சாரார் தொழுதவர்களாக நரகம் செல்லக்கூடிய ஒரு சாரார், ஒரு ஜமாத். இன்னும் ஒரு ஜமாத் இருக்கிறார்கள், தொழக்கூடியவர்கள், சுவர்க்கம் செல்லக்கூடியவர்கள். கத் அஃப்லஹல் முஃமினூன், வியாபாரம் செய்தார்கள், கத் அஃப்லஹல் முஃமினூன், சுவர்க்கம் செல்கிறார்கள். அந்த நஷ்டமடையாத வியாபாரத்தின் மூலமாக கத் அஃப்லஹல் முஃமினூன் அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன், சிறப்பாக, நேர்த்தியாக, ஒழுங்காக, பொடுபோக்கில்லாமல் தெளிவாக தொழுகையை முறைப்படி தொழுதார்களே, இபாதத்தை முறைப்படி நிறைவேற்றினார்களே, அவர்கள் கத் அஃப்லஹல் முஃமினூன், சுவர்க்கம் செல்கிறார்கள். வைலுல் லில் முஸல்லீன், இன்னும் ஒரு சாரார் தங்களுடைய அந்த இபாதத்தினால், அந்த வியாபாரத்தினால், மோசமான அந்த வியாபாரத்தினால், முறையற்ற அந்த வியாபாரத்தினால் நரகம் செல்வதை சொல்கிறார்கள் என்று அல்லாஹ் குறிப்பிட்டு, வைலுல் லில் முஸல்லீன், தொழுகையாளிகள் வயலுக்கு போகிறார்கள், நரகம் செல்கிறார்கள். அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் அல்லதீன ஹும் சாஹூன், பராமுகமாக தொழக்கூடியவர்கள், பொடுபோக்காக தொழக்கூடியவர்கள், ருக்கு சுஜூதுகளிலே தாமதம் இல்லாதவர்கள், ஓத வேண்டியவைகளை ஓதாதவர்கள், நிமிர வேண்டிய இடத்திலே ஒழுங்காக நிமிர்ந்து நில்லாதவர்கள், ஓதக்கூடியவர்களை தெளிவான முறையிலே ஓதாதவர்கள். அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் சாஹூன், பொறுப்பற்ற விதத்திலே தொழக்கூடியவர்கள், இபாதத்தை நேர்த்தியாக அந்த வணக்கத்தை நிறைவேற்றாத மக்கள் நரகம் செல்கிறார்கள் என்று அல்லாஹு தஆலா கூறுகிறான்.
எனவே நஷ்டமடையாத அந்த வியாபாரம் எங்களை நஷ்டமடையவும் செய்யும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அருமையான சகோதரர்களே, ஒரு சம்பவத்தை புகாரியிலே பார்க்க முடிகிறது. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே சஹாபாக்கள் ஃபஜ்ருடைய நேரத்திற்கு நேர காலத்தோடு வந்து தொழக்கூடிய மக்களாக இருப்பார்கள். தஹஜ்ஜத்துடைய தொழுகை. ஒருமுறை ஹஸரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலுக்குள்ளே இருக்கிறார்கள். சஹாபாக்களும் வந்து தொழுது கொண்டிருக்கிறார்கள். அங்கே அபூபக்கர் சித்திக் ஒரு மூலையிலே ரலியல்லாஹு அன்ஹு தொழுது கொண்டிருக்கிறார். இன்னும் ஒரு பகுதியிலே உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தொழுது கொண்டிருக்கிறார்கள். இன்னும் ஒரு பகுதியிலே பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, அம்மார் ரலியல்லாஹு, இப்படி பல சஹாபாக்கள் தொழுது கொண்டிருக்கிறார். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை அவதானிப்பதற்காக பக்கத்திலே சென்று பார்க்கிறார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே பக்கத்திலே போய் சென்று பார்க்கிறார்கள். இவர் என்ன செய்கிறார்? ஓதி தொழுது கொண்டிருக்கிறார். மெதுவாகவே ஓதி தொழுது கொண்டிருக்கிறார். வாயினால் சத்தமே வரவில்லை. வந்து பார்க்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கொஞ்சம் தடபுடலாக சத்தம் போட்டுக்கொண்டு ஓதிக்கொண்டிருக்கிறார். வந்து பார்க்கிறார்கள். அடுத்ததொரு பிலால் அல்லது அம்மார் சஹாபி அவர்கள், அவர் வித்தியாசமான முறையிலே அங்கு ஒரு பாடத்தை ஓதுகிறார். அதை முடித்துவிட்டு இன்னும் ஒரு பாடத்தை ஓதுகிறார். அதை முடித்துவிட்டு இன்னும் ஒரு பாடத்தை ஓதுகிறார். மாறி மாறி குர்ஆனுக்குள்ளே அங்கே இங்கே துளாவி துளாவி பல சூறாக்களை ஓதி தொழுது கொண்டிருப்பதை பார்க்கிறார். தொழுகை முடிந்து விடுகிறது. காலை நேரத்தை அடைந்த போது மூவரையும் கூப்பிடுகிறார்கள். இங்கே வாருங்கள், நீங்கள் தஹஜ்ஜத்துடைய நேரத்திலே தொழுகிற போது உங்களை நான் அவதானித்தேன். அபூபக்கரே, உங்களுடைய வாயினால் எந்த சத்தமுமே வரவில்லை, சத்தமே கேட்கவில்லை, தொழுது கொண்டிருந்தீர்களே என்று கேட்டார்கள். சொன்னார்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், இன்னீ லஅஸ்மஅன்ன மன் உனாஜி, யா ரசூலல்லாஹ், நான் யாரோடு பேசிக்கொண்டிருக்கிறேனோ அவனுக்கு கேட்டால் போதும் யா ரசூலல்லாஹ், நான் ரப்போடு முனாஜாத் செய்து கொண்டிருக்கிறேன். லஅஸ்மஅன்ன மன் உனாஜி, நான் ரப்போடு முனாஜாத் பண்ணி கொண்டிருக்கிறேன். கம்யூனிகேஷன் ரப்போடு இருக்கிறது, வேற என்ன சத்தம் வேண்டும் எனக்கு? நான் ரப்போடு பேசிக்கொண்டு தொழுது கொண்டிருந்தேன், அதனால் என்னுடைய சத்தம் வெளியே வரவில்லை. அப்போ எப்படி இருந்தது அந்த சஹாபாக்களுடைய தொழுகை, இபாதத், வணக்கம், இந்த திக்ர், அல்லாஹு தஆலா அகிமி ஸலாத்த லிதிக்ரி, இதை ஒரு திக்ர் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். ஒரு ஞாபகம், ஒரு திக்ர். அப்போ அந்த சஹாபி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், நான் அல்லாஹோடு பேசிக்கொண்டிருந்தேன், அதனால் நீங்கள் வந்ததும் தெரியாது, நான் சத்தம் இல்லாமலே ஓதிக்கொண்டிருந்தேன் என்று சொன்னார்கள். நல்லம் இருந்தாலும் உங்களுடைய சத்தத்தை சற்று வெளிப்படுத்துங்கள் என்று அவருக்கு அறிவுரை கூறினார். வந்தார்கள் உமரிடத்திலே, உமரே, உங்களிடத்திலே வந்தேன், சத்தம் மிக தடபுடலாக இருந்தது, சத்தமிட்டு ஓதிக்கொண்டிருந்தீர்கள், என்னது என்று கேட்டார். யார சூழல், அவருக்கென்று ஒரு தனிப்பாணி இருந்தது. யார சூழல்லா, ஷைத்தானை விரட்ட வேண்டும், என்னிடத்திலே ஷைத்தான் வந்து என்னுடைய தொழுகை ஃபசாதாகிவிடக் கூடாது, அதனால் கொஞ்சம் சத்தமாக ஓதினேன், ஷைத்தான் வரக்கூடாது என்று பதில் சொன்னார். சொன்னார்கள் ரசூலுல்லாஹ், பரவாயில்லை, நல்ல விடயம், இருந்தாலும் கொஞ்சம் சப்தத்தை தாழ்த்தி கொள்ளுங்கள் என்றார். மூன்றாம் வருடத்திலே வந்தார்கள். நண்பரே, நீங்கள் வித்தியாசமாக தொழுதீர்கள், பக்ராவை ஓதினீர்கள், முடித்துவிட்டு கீழே ஒரு சூறாவை ஓதினீர்கள், முடித்துவிட்டு நடுவிலே ஒரு சூறாவை ஓதினீர்கள், முடித்துவிட்டு அங்கே ஓதினீர்கள், இங்கே குர்ஆனை கண்ட இடமெல்லாம் ஓதிக்கொண்டிருந்தீர்களே, அவதானித்தேனே. யா ரசூலல்லாஹ், ஒரு பூந்தோட்டத்துக்குள்ளே நுழைந்த ஒரு ரசிகன், ஒரு பூந்தோட்டத்திற்குள்ளே நுழைந்திருக்கிற ஒரு ரசிகன் சில நேரங்களில் இதை ரசித்துக் கொண்டிருப்பான், திரும்பி பார்க்கிறான், அங்கே ரசனை தெரிகிறது, ஓடிப்போய் அதை ரசித்துக் கொண்டிருக்கிறான், திரும்பி பார்க்கிறான், இன்னும் ஒரு ரசனை தெரிகிறது, ஓடிப்போய் அதை ரசிக்கிறான். அதுபோன்றுதான் குர்ஆனுக்குள்ளே நுழைந்தேன் யா ரசூலல்லாஹ், எல்லாமே ரசனையாக இருந்தது, மாறி 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 கண்ட இடமெல்லாம் ரசனையாக இருந்தது, ஓதிக்கொண்டிருந்தேன் யா ரசூலல்லாஹ் என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹ், நல்ல விடயம், இருந்தாலும் குர்ஆனுக்கென்ற ஒரு ஓடர் இருக்கிறது, அதை பின்பற்றுங்கள் என்றார். அருமையான சகோதரர்களே, தொழுகையில் எவ்வளவு பேணுதலாக இருந்திருக்கிறார்கள். இந்த வணக்கம் நஷ்டமடையாத வியாபாரமாக மாற வேண்டும் என்பதற்காக அந்த சஹாபா பெருமக்கள் தொழுகையில் எவ்வளவு பேணுதலாக இருந்திருக்கிறார்கள். என்னுடைய இந்த வணக்கம் என்னை நரகத்திற்கு எடுத்துச் சென்று விடக்கூடும், வயலுல்லில் முஸல்லீன் அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், ஒரு பராமுகமாக தொழுத பட்டியலிலே
ஒரு எடுபடாமல் தொழுதவனுடைய பட்டியலிலே என்னுடைய தொழுகை சேர்ந்து வயலுடைய பக்கத்திற்கு நான் போய்விடக்கூடாது என்று அந்த மக்கள் பயந்தார்கள். எனவே நஷ்டமடையாத இன்று அதிகமான பள்ளிவாசலுக்குள் நின்று பார்க்க முடியாத நிலைமை. ஒரு உடற்பயிற்சி நிலையத்திற்குள், ஜிம் சென்டருக்குள் நின்று கொண்டிருக்கிறோமா என்று நினைக்கின்ற அளவுக்கு ஒரு ஃபீலிங். அருமையானவர்கள், இப்போது இருக்கின்ற அந்த ரெடிமேட்டுகள் எல்லாம் தொழுகின்ற மெதட்டை முறையை பார்த்தால் வித்தியாசம். ஆடுகின்றவர்களும், காலாட்டுகின்றவர்களும், கையாட்டுகின்றவர்களும், நெட்டி முறிக்கின்றவர்களும், கழுத்தை அசைக்கின்றவர்களும், தலைமுடி வாருகின்றவர்களும், உடையை அழகுபடுத்துகின்றவர்களும். சுப்ஹானல்லாஹ். அருமையான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் ரசூலுல்லாஹ், மறுமையுடைய நாளிலே உங்களுடைய தொழுகை பழைய சீலை துண்டுகளை சுருட்டி வீசி எறிவதை போன்று உங்களுடைய தொழுகைகளெல்லாம் சுருட்டி அப்படி உங்களுடைய முகங்களிலே வீசப்படும் என்றார்கள் ரசூலுல்லாஹ். அப்படியான தொழுகைகளுக்காக நாங்கள் தயாராகி கொண்டிருக்கிறோம். பள்ளிவாசலுக்குள் நுழைந்தால் பேணுதல் இல்லாத தொழுகைகள், வருவது மாத்திரம்தான் தாமதம், திரும்பி பார்க்கிறோம், வெளியாகி கொண்டிருக்கிறார்கள். இந்த தொழுகை ஒரு நஷ்டமடையாத வியாபாரமாக இருக்குமா? எங்களை இந்த தொழுகை காப்பாற்றுமா? இந்த தொழுகைதானா எங்களுக்கு ஈடேற்றத்தை எடுத்துத் தரும்? வயலுள்ளில் முசல்லீன், பயம் இல்லையா? அருமையானவர்களே, வயல் என்னும் நரகம் இருக்கிறது என்று சொன்னான் அல்லாஹு தஆலா. எங்களுடைய தொழுகையுடைய நிலைப்பாடுகள் என்ன? அசைகிறோம், ஆடுகிறோம், தொழுகையில் ஓதக்கூடியவைகள் ஓதவில்லை, பராக்காக இருக்கிறோம். அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், பொடுபோக்காக தொழக்கூடியவர்கள். அப்படியானால் அருமையானவர்களை, எங்களுடைய தொழுகைகளிலே மாற்றம் கொண்டு வர வேண்டும். அந்த திக்ரிலே, அந்த வணக்கத்திலே மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். அப்போதுதான் கத் அஃப்லஹல் முஃமினூன், சுவர்க்கத்திற்கு கொண்டு செல்லுகின்ற சாதனமாக, அந்த வியாபாரமாக எங்களுடைய அந்த தொழுகை எங்களை சுவர்க்கத்திற்கு கொண்டு செல்லும் என்பதில் ஐயமில்லை. அன்பானவர்கள், அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தின் முன்னிலையிலே நம்முடைய தொழுகை நமக்கு முன்னால் வந்து நின்று, யா அல்லாஹ், இவனையா நரகத்திலே போடப் போகிறாய், நான் விடமாட்டேன் என்று அந்த அல்லாஹ்விடத்திலே மன்றாட்டம் புரியும் என்று ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த தொழுகை, அந்த இபாதத், அந்த தொழுகை நான் தொழுது டிபாசிட் முன்னுக்கு அனுப்பி இருக்கிறேனா என்பதை யோசிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அன்பானவர்களே, அடுத்ததாக மூன்றாவது வியாபாரமாக அல்லாஹ் தஆலா 3 வியாபாரங்கள் செய்கின்ற நிலைமையை குறிப்பிட்டான். இந்த காலங்கள் பொருத்தமான காலம். மூன்றாவது வியாபாரம், நஷ்டமடையாத வியாபாரம் என்ன தெரியுமா? வஅன்ஃபகூ மிம்மா ரஸக்னாஹும், அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு அளித்த விடயங்களிலே இருந்து, கொடுத்த கொடுப்பனவுகளிலே இருந்து, செல்வங்களிலே இருந்து தர்மம் செய்யக்கூடியவர்கள். இந்த தர்மம் மிக முக்கியமானது. இந்த தர்மத்தினுடைய பங்கு, வகிபாகம் மிக பிரமாண்டமானது, மிக முக்கியமானது. அருமையானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தர்மத்தை பற்றி அடிக்கடி வலியுறுத்தி கொண்டே இருந்தார்கள். ஒரு தடவை ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சமூகத்திற்கு ஒரு சஹாபி வருகிறார். அபூ மூஸல் அஷ்ஷாரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வருகிறார்கள். யா ரசூலல்லாஹ், தர்மத்தை பற்றி சொன்னீர்கள், இருந்த சஹாபாக்கள் எல்லாம் கொடுத்து நன்மையை அடைந்து கொண்டிருக்கிறார்கள், என்னிடத்திலே கொடுப்பதற்கு எதுவுமே இல்லையே யா ரசூலுல்லாஹ், பொருளாதாரத்திலும் கொஞ்சம் டிம், என்னால் முடியாத யா ரசூல். சொன்னார்கள் ரசூலுல்லாஹ், நீங்கள் தொழிலுக்கு போறீர்கள் அல்லவா, கொஞ்சம் தொழிலுக்கு போங்கள், போய் உழைத்துக் கொள்ளுங்கள், அதிலே வருகின்ற வருமானத்தில் ஒரு சிறிய பகுதியை நீங்கள் அல்லாஹ்வுக்காக தர்மம் செய்யுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தினார். இது நஷ்டமடையாத வியாபாரம். இந்த உலகத்திலும் நம்மை பாதுகாக்கும், தீய மரணங்களை விட்டு எங்களை பாதுகாக்கிறது, நோய்களை விட்டு எங்களை பாதுகாக்கிறது, ஆபத்துக்களிலே இருந்து எங்களை பாதுகாக்கிறது. அருமையானவர்களே, கபூரிலே எங்களை பாதுகாக்கிறது. சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லதுத்ஃபிஉ அன் அஹ்லிஹா ஹர்ரல் குபூர், கபருக்குள்ளே மனிதன் வைக்கப்பட்டதற்கு பின்னால கபரு சூடேற்றப்படும் என்றார்கள் ரசூலுல்லாஹ். கபருக்குள்ளே ஒரு மனிதன் வைக்கப்பட்டதற்கு பின்னால், கபருக்கு வைக்கப்பட்டதற்கு பின்னால பல்வேறுபட்ட நிகழ்வுகள் இருக்கின்றது. கபருக்குள்ளே ஒரு மனிதன் இறக்கப்பட்டதிலிருந்து பல்வேறுபட்ட நிகழ்வுகளை ஹதீதுகளிலே பார்க்க முடிகிறது. அதிலே ஒன்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், கபரு சூடேற்றப்படும் என்றார், உஷ்ணமேற்றப்படும் என்றார். அல்லாஹ் எங்கள் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். அருமையானவர்களே, இந்த சூடேற்றப்படுகின்ற இந்த கட்டத்திலே லதுத்ஃபிஉ அன் அஹ்லிஹா ஹர்ரல் குபூர் இன்ன ஸதகத்தல் முஸ்லிம்,
இந்த உலகத்திலே நீங்கள் கொடுக்கக்கூடிய தர்மம் இருக்கிறது, அல்லாஹ்வுக்காக கொடுக்கிற தானங்கள், தர்மங்கள், சதக்காக்கள், அந்த அந்த கபருடைய நேரத்திலே வைக்கப்பட்டதற்கு பின்னால் அந்த உஷ்ணத்தை தடுக்கும் என்றார்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். லதுத்ஃபிஉ அன் அஹ்லிஹா ஹர்ரல் குபூர், அந்த கபருக்குள்ளே அந்த மக்களுக்கு சூடேற்றப்படும் அந்த சூட்டை அது தணிக்கை செய்கிறது என்றார்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். விருப்பம் இல்லையா? சொன்னார்கள் ரசூலுல்லாஹ், இன்னமா யஸ்ததுல்லுல் முஃமின் பிதில்லி ஸதகத்திஹி யௌமல் கியாம். மறுமையுடைய நாளிலே உஷ்ணம், மறுமையுடைய நாளிலே சூரிய உஷ்ணம் தாங்க முடியாமல் இருந்து கொண்டிருக்கும். அந்த நேரத்திலே சொன்னார்கள், ஒரு சமூகம் நிழல் கொடுக்கப்பட்டு கொண்டிருப்பார்கள், ஒரு சமூகம் கூலான பிரதேசத்திலே ஒதுக்கப்பட்டு கொண்டிருப்பார்கள், இடம் கொடுக்கப்பட்டு இருக்கும். இஸ்ததுல்லுல் முஃமின் பிதில்லி ஸதகா, அவர்கள் இந்த உலகத்திலே கொடுக்கிற தான தர்மங்கள் அவர்களை காப்பாற்றும் என்றார்கள் ரசூலுல்லாஹ். அருமையானவர்களே, அன்பானவர்களே, இந்த காலம் பெருமதியான காலம், இந்த காலம் மிக முக்கியமான காலம். தர்மத்தை இந்த 10 நாட்கள் மிக விசேடமான காலங்கள், நன்மைகளை அள்ளிக்கொள்ளக்கூடிய காலங்கள், தர்மம் செய்யக்கூடிய காலங்கள். ஒரு சுமையிலே இருந்து மீண்டு இன்னும் முடியவில்லை, நோன்புடைய சுமையிலே இருந்து, நோன்பு பெருநாளுடைய சுமையிலே இருந்து நாங்கள் மீண்டு இன்னும் முடியவில்லை, நிமிரவில்லை. அடுத்த சுமை எங்களை நோக்கி வந்திருக்கிறது, அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. எனவே இந்த நேரத்தில் கஷ்டமானவர்கள், பொருளாதாரத்திலே வசதி குறைந்தவர்கள், வாழ்வதற்கு வசதியற்றவர்கள், ஒரு குடும்பத்தின் செலவுகளை பராமரிப்பதற்கு கஷ்டமானவர்கள், நிலைமை மோசமானவர்கள், எத்தனையோ குடும்பங்கள் யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். கடனோடு தொடர்பாக இருக்கிறார்கள், கடன் கேட்பதற்கு வெட்கமாக இருக்கிறார்கள், மிக கஷ்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அருமையானவர்கள், எங்களுடைய சதக்காக்கள் இந்த நேரத்திலே பெருமதியானவைகளாக அமைய வேண்டும், அவர்களை தேட வேண்டும். குர்ஆனை சுமந்தவர்கள் எத்தனையோ பேர் கேட்டுக்கொள்வதற்கே முடியாத வெட்கத்து நிலையிலே கஷ்டத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ ஏழை குடும்பங்கள் பசியினால் கஷ்டத்தோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள், பெருநாளை கூட எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார்கள், சுமைக்கு மேல் சுமை வந்து கொண்டிருக்கிறது. எனவே எங்களுடைய பங்களிப்புகள் இந்த நேரத்திலே பெருமதியானதாக இருக்க வேண்டும். அவர்கள் வசதி படைத்து ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பேரித்தம்பழம் இருக்கிறதே, பேரித்தம்பழம், ஈச்சம்பழம், நாங்கள் யோசிப்போம் ஈச்சம்பழம் ஒரு பெரியதொரு பொருளா என்று யோசிப்போம். சொன்னார்கள் ரசூலுல்லாஹ், உலகத்திலே ஒன்றுமே இல்லை, பேரித்தம்பழத்தோடு தான் இருக்கிறாய், இன்னும் ஒருவனுக்கு ஒரு தேவை வந்துவிட்டது, அந்த பேரித்தம்பழத்தினுடைய ஒரு பாதியை எடுத்து உன்னுடைய பசியை புசித்து கொண்டு அடுத்த துண்டை கொடு, அவன் பசியாரட்டும், சதக்காவாக கொடு என்றார்கள். அதனால் உன்னுடைய நரகத்தினுடைய நெருப்பு தணிக்கை செய்யப்படும் என்றார்கள் ரசூலுல்லாஹ். ஒரு பேரித்தம்பழத்தினுடைய துண்டு கூட அல்லாஹ்வுக்காக கொடுக்கிற போது எங்களுடைய நரகத்தின் நெருப்பை தணிக்கை செய்கிறது என்றால், அருமையானவர்களே, எங்களுடைய உதவிகள் சிறியவைகள், எங்களுக்கு சிறியவைகளாக இருக்கலாம், எங்களுக்கு 1 ரூபாய்கள், 100 ரூபாய்கள், 1000 ரூபாய்கள், இது 1000 ரூபாய் என்று யோசிக்கலாம். ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அதற்கு பெரும் பெருமதிகளை கொடுத்து எங்களை கண்ணியப்படுத்துவான், காப்பாற்றுவான், அவருடைய நன்மைகளை இரட்டிப்பாக்குவான். சகோதரர்கள், ஆகவே இது பெருமதியான காலம். இந்த துல் ஹஜ்ஜுடைய 10 நாட்கள் பெருமதியானவைகள். பெருநாளை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்திலே எங்களை போன்று மற்றவர்களும், எங்களை போன்று அடுத்த சகோதரர்களும் சுகமாக அன்பாக வாழ வேண்டும், அவர்களும் எங்களோடு சேர வேண்டும், அவருடைய கஷ்டங்களும் தீர வேண்டும். முழு கஷ்டத்தையும் எங்களால் தீர்த்து கொள்ள முடியாவிட்டாலும் ஒரு பாதி பங்களிப்பை ஏனும் எங்களால் முடிந்தவரை அவர்களை காப்பாற்ற வேண்டும். தேவையொரு உடையவர்களுக்கு நாங்கள் தேடிச் சென்று கொடுத்து அல்லாஹ்வுக்காக கொடுக்க வேண்டும். ஒரு கை கொடுப்பதை அடுத்த கை அறியக்கூடாத நிலைமையில் எவர்கள் கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் அரசுடைய நிழலை கொடுக்கிறான் என்று வாக்களித்திருக்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆகவே அருமையான சகோதரர்களே, தர்மம் திஜாரத்துல் லன் தபூர், நஷ்டமடையாத வியாபாரம். இந்த உலகத்திலே நம்மை பாதுகாக்கும், இந்த உலகத்திலே ஆபத்துக்களிலே இருந்து பாதுகாக்கிறது, தீய மரணங்களிலே இருந்து பாதுகாக்கின்றது, கபருக்குள்ளே எங்களை பாதுகாக்கிறது, கபருக்கு பின்னால் தர்மம் வந்து எங்களை பாதுகாக்கிறது. வேறு என்ன தேவை சகோதரர்களே? வேறு என்ன தேவை?
உழைக்கின்ற பொருளிலே ஒரு ஈச்சம்பள துண்டையானம் கொடுத்து தர்மமாக கொடுத்து நரகத்தின் நெருப்பை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, இதைவிட வேறு என்ன தேவை? அருமையானவர்களே, இன்னும் ஒரு விடயம் தெரியுமா? காலை விழுந்து எழும்பினால் நாங்கள் என்ன பேசுகிறோம்? தலை குத்துகிறது, கால் குத்துகிறது, நெஞ்சு வலிக்கிறது, கொஞ்சம் அப்படி இழுக்கிறது, கொஞ்சம் இப்படி இருக்கிறது. உடனே வீட்டார்கள் என்ன சொல்கிறார்கள்? உடனடியாக வைத்தியசாலை, உடனடியாக டாக்டர், உடனடியாக இசிஜி, உடனடியாக மாத்தியா செய்யத்தான் வேண்டும் சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். தாவு மர்லாக்கும் பிஸதகா, நோயாளிகளே தர்மம் செய்யுங்கள், உங்களுடைய நோய்கள் குணப்படும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்களுடைய நோய்கள் குணப்படும், தர்மம் செய்யுங்கள் என்றார்கள். தாவு மர்லாக்கும், நோயாளிகள் இருக்கிறீர்களே, உங்களுடைய நோய்கள் தீர வேண்டும் என்று நீயத்தை வைத்துக் கொண்டு அல்லாஹ்வுக்காக கொடுங்க, நோய்கள் நீக்கப்படும் என்றார்கள். வேறு என்ன வேண்டும்? எங்களுடைய தர்மங்கள் எங்களை இந்த உலகத்திலே வாழ வைக்கிறது, கபருக்குள்ளே காப்பாற்றி விடுகிறது, மறுமையிலே எங்களை காப்பாற்றி விடுகிறது. இதைவிட வேறென்ன வியாபாரம் தேவை சகோதரர்களே? திஜாரத்துல் லன் தபூர், நஷ்டமடையாத வியாபாரம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி இருக்கிறான். இந்த வியாபாரத்தை விட்டுவிட்டு வேறென்ன வியாபாரம் செய்ய போகிறோம் நாங்கள்? ஆகவே அருமையானவர்களே, அன்பானவர்களே, அழகானதொரு கண்ணியமானதொரு சங்கையானதொரு காலத்திலே இருக்கிறோம். இந்த வியாபாரங்களை எல்லாம் முதலீடு செய்யக்கூடிய ஒரு அருமையான காலத்திலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த காலத்திலே இந்த நன்மைகளை, இந்த காரியங்களை அதிகம் செய்து இந்த மாதத்தினுடைய நன்மையையும் எங்களுடைய அந்த வியாபாரத்தினுடைய நன்மையையும் நெடுங்காலம் பெற்றுக்கொள்வதற்கு அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபியினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெருநாளுடைய காலத்தை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். ஒரு இறுக்கமான காலம். அதுதான் சொன்னது போன்று நோன்புடைய பெருநாளுடைய சுமை நீங்கி முடியவில்லை, அடுத்த சுமை எங்களை நோக்கி வந்திருக்கிறது. இந்த இரண்டு சுமைகளுக்கும் இடையிலே ஒரு பெரியதொரு தியாகத்தை அல்லாஹு தஆலா எதிர்பார்க்கிறான். இந்த 2-3 சுமைகளுக்கு மத்தியிலே அல்லாஹு தஆலா எங்களிடமே இருந்து பெரியதொரு தியாகத்தை எதிர்பார்க்கிறான். அந்த தியாகம் குர்பானி என்கின்ற தியாகம். கஷ்டம்தான். உடையெடுக்க வேண்டும், வீடு கட்டிய குறையில் இருக்கிறது, அஸ்திவாரமிட்ட நிறை குறையிலே கிடக்கிறது, டிபாசிட் செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது, செக்குடைய தேவை இருக்கிறது, பல இன்னொரு தேவைகள் என்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் நான் ஒரு 2 லட்சம் 2.5 லட்சம் எப்படி என்று யோசிக்கலாம். வலாக்கின் யனாலுஹு தக்வா, நீங்கள் அறுக்கிற மாட்டினுடைய இரத்தம் அல்லாஹ்வுக்கு போறல்ல, அந்த இறைச்சி அல்லாஹ்வுக்கு தேவையில்ல. இந்த இறுக்கமான இக்கட்டான தர்ம சங்கடமான இந்த சூழலுக்குள் இந்த கடமையில் நீ எவ்வாறு நடந்து கொள்கிறாய்? இந்த தர்ம சங்கடம் ஷைத்தான் யப்ஹலூன பில் புகுல், கொடுத்தீன்னா உனக்கு குறைஞ்சிடும். அங்கே 2 லட்சம் போட வேண்டி இருக்கக்குள்ள இப்போ 2 லட்சம் ரூபாய் இங்கால் எடுத்தால் என்று ஷைத்தான் உன் சிந்தனையை மாற்றுவான். யப்ஹலூன பில் புகுல். இந்த இக்கட்டான நெருக்கடியான இந்த சங்கடமான கட்டத்திற்குள் வலாக்கின் யனாலுஹு தக்வா மின்கும், உன்னுடைய தக்வா எப்படி இருக்கிறது என்பதை பரிசோதிக்கிறான் அல்லாஹ். எனவே அறுக்கின்ற மாடுகள் ஆடுகளுடைய இரத்தங்களோ இறைச்சிகளோ அல்லாஹ்விடத்திலே போய் சேருவதில்லை. என்னுடைய அந்த தக்வா, இந்த எவ்வளவுதான் கஷ்டம் இருந்தாலும் இந்த கடமை நிறைவேற்றப்பட வேண்டும். அறுத்து பலியிடுகின்ற இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு தொடர்புபட்ட இந்த கடமை. என்னிடத்திலே பணம் இருக்கிறது, இன்று முடிந்தால் நாளை வரும், அல்லாஹ் நாடினால் தந்தவன் தருவான், ரப்புதான் தந்தான், ரப்புதான் தருவான். எனவே இந்த கடமை எனக்கு முக்கியமானது. அடுத்த வருடம் இந்த கடமையை நிறைவேற்றுவதற்கு நான் இருப்பேனோ இல்லையோ தெரியாது.
அடுத்தடுத்த மாதங்கள் இந்த கடமை நிறைவேற்ற முடியாது, இந்த நன்மை அடைந்து கொள்ள முடியாது, இந்த ஃபிதியா, இந்த நன்மை, இந்த குர்பானி கொடுக்க முடியாது. எனவே உயிரோடு இருக்கிறேன், நாளை என்னுடைய நிலைமை எப்படி என்பது தெரியாது. எனவே இந்த நன்மையை நான் செய்ய வேண்டும், இந்த காசை நான் கட்ட வேண்டும், இந்த நன்மையில் பங்கு கொள்ள வேண்டும், இந்த குர்பானி என்னை மறுமையுடைய நாளிலே என்னை காப்பாற்ற வேண்டும் என்ற இந்த தக்குவா, இதைத்தான் அல்லாஹ் தஆலா வலாக்கின் யனாலுஹு தக்வா மின்கும். சரி, 2 லட்சத்துக்கு சொச்சம் மேற்பட்ட தொகை முடியாது. பிரித்தெடுத்தால் 7 பேர்கள் 25,000 30,000 உட்பட்ட தொகைகள். அருமையானவர்களே, முடியாதா? 7 பேர்கள் சேர்ந்து ஒரு 25,000 30,000 ரூபாய்களை கொடுத்து நாங்களும் அந்த ஃபிதியா, நாங்களும் அந்த குர்பானியிலே பங்கு கொள்ள வேண்டும் என்று எண்ணம் கொள்கின்ற அந்த தக்குவாவை இந்த காலத்திலே, இந்த மாதத்திற்குள்ளே மரணிப்பதற்கு முன்னால் ஏற்படுத்தி கொள்ள முடியாதா சகோதரர்கள்? 2 சின்ன பிள்ளைகளுக்கு உடுப்பு எடுக்கின்ற சல்லி 25,000 ரூபாய் என்று நான் சின்னதாக சொல்லுகின்றேன், அது போதாது. உடுப்பெடுக்கின்ற தேவை இருக்கலாம், தக்குவாவை பார்க்கிறான் அல்லாஹ். ஒரு ஹதீஸ், அதிலே சிக்கல் இருக்கிறது. உலமாக்கள் அந்த ஹதீஸ் சம்பந்தமாக பல கருத்து வேறுபாடுகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இருந்தாலும் ஒரு உணர்வூட்டலுக்காக பேசுகிறேன். அன்பானவர்களே, குர்பானி கொடுப்பதற்கு வசதி இருந்தும் கூட அந்த குர்பானியிலே ஒரு மனிதன் பங்கு கொள்ளவில்லை என்றால் அவனுக்கு குற்றம் இருக்கிறது. குர்பானி கொடுப்பதற்கு வசதி இருக்கிறது, ஆனால் அவன் வேறு வேறு நிலைமைகளை யோசித்துக் கொண்டு அந்த குர்பானியிலே இருந்து பின்வாங்குகிறான் என்றால் அவன் மீது குற்றம் இருக்கிறது என்றார்கள் நபி அவர்கள். அருமையானவர்களே, வலாக்கின் யனாலுஹு தக்வா மின்கும், எங்களுடைய தக்குவா நெருக்கடிதான். உடுப்படுத்த முடியவில்லை, இன்னும் உடுப்படுத்த சல்லி கொடுக்கவில்லை, உடுப்படுப்பதற்காக மாத்திரம் சல்லி வைத்திருக்கிறேன். என்னுடைய குழந்தைகளுக்கு, பிள்ளைகளுக்கு, மனைவி மக்களுக்கு, எனக்கு அதற்குள்ளே ஒரு 30,000 20,000 25,000 என்னால் அந்த தக்குவாவை, அந்த கடமையை நிறைவேற்றுவதற்கு என்னால் பிடித்து கொள்ள முடியவில்லை என்றால் என்னுடைய தக்குவா பலவீனமாக இருக்கிறது. வசதி இருக்கிறது, வாய்ப்பு இருக்கிறது, வருமானம் இருக்கிறது, வருமானத்தின் வழிகள் எனக்கு தெரிகிறது, இருக்கிறது, அடைந்து கொள்ளலாம் என்ற எண்ணம் இருக்கிறது. இருந்தும் அந்த கடமையிலே இருந்து நான் பின்வாங்கிக் கொள்கிறேன் என்றால் என்னுடைய தக்குவா பலவீனமானது. எனவே அருமையானவர்களே, அந்த தக்குவாவை ஏற்படுத்தக்கூடிய, நன்மையை அடைந்து கொள்ளக்கூடிய, அந்த காரியத்தை நிறைவேற்றக்கூடிய வாலிபர்கள் ஒன்று திரளலாம், குடும்ப உறுப்பினர்கள் உறவினர்கள் ஒன்று திரளலாம், குடும்ப சகோதரர்கள் ஒன்று திரளலாம், நண்பர்கள் வட்டங்கள் ஒன்று திரளலாம், சேரலாம், கொடுக்கலாம். எல்லோருமாக சேர்ந்து அந்த நன்மையை நிறைவேற்றுவதற்கு நாங்கள் தயாராக வேண்டும். ஆகவே அருமையான சகோதரர்களே, இந்த காலத்திலே, இந்த மாதத்திலே சண்டையிடக்கூடாது, பிரச்சினைப்படக்கூடாது, குடும்ப உறவுகளை துண்டித்து வாழக்கூடாது. அவைகளிலே இருந்து நாங்கள் நிரபராதியாக வேண்டும். எங்கள் குடும்பங்களுக்கு மத்தியிலே இருக்கின்ற பிளவுகள், பிணக்குகளை நாங்கள் தீர்த்து கொள்ள வேண்டும். நன்மைகளிலே அதிகமாக ஆர்வம் காட்ட வேண்டும். இந்த 10 இரவுகள் 10 பகலில் இருக்கிறது, அதில் அதிகமான நன்மைகளை செய்து கொள்ளக்கூடியவர்களாக மாற வேண்டும். சதக்கா, தான தர்மங்கள், தேவையுடையவர்களை தேடி கொடுக்கின்ற பண்பை நாங்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும், வளர்த்து கொள்ள வேண்டும். அப்படியானதொரு வலுவான பண்பு அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தருவானாக. அதற்காக நாம் அனைவரும் முயற்சி செய்வோமாக. அல்லாஹு தாலா என்னுடைய அனைத்து அமல்களையும் பொருந்திக் கொள்வானாக. வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.